வணக்கம் காவல் கட்டுப்பாட்டறை. சார் வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரேங்க சார். என் பேர் ஃபுல் நேம் நேசப்பிரபுங்க சார். சரி, ஓகே. காமநாயக்கபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வருமா? காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார். என் பேர் கிராமம் பேர்? என்னோட பேர் வந்து நேசப்பிரபுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கிற பல்லடத்தில். உங்கள் கிராமம் பேர்? கே கிருஷ்ணாபுரம் சார். கே கிருஷ்ணாபுரம். சரி, ஓகே, சொல்லுங்கள். என்ன உதவி தேவைப்படுது? சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன். என்னென்னா, ஒருத்தர் குடிச்சு போட்டு நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொன்று அப்படின்னு மிரட்டுனாங்க. இப்போ 2 நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம், இன்னைக்கு நைட்டு, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு 2 வண்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே போய் என்னோட அட்ரஸ், என்னோட பேர், இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு ஊருக்குள்ளே ஊரா விசாரிச்சுட்டு இருக்காங்க. வந்த 5 பேருக்குமே 20 வயசு. அதுவும் இல்லாமல் 2 நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துலேருந்து சுற்றி இருக்குது இதுக்குள்ளேங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில இப்போ நான் இருக்கிறேன். இப்போ இது காவல் நிலையம். கே கிருஷ்ணாபுரத்தில் என்ன தெரு இது? இது வந்து டோர் நம்பர் வந்து 3/252ங்க. சரிங்க சார். தெரு பேர் தோட்டம் தான். கிருஷ்ணாபுரம் அந்த நம்ம ஸ்டேஷனை சொன்னாவே தெரியுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் நேசப்பிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்கள். ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பா காமநாயக்கபாளையம். சரிங்க, ஓகேங்க சார். பக்கத்தில் சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஹலோ, பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. காலையில் வந்து பிளாக்ல ஒரு சரக்கு ஓட்டுறாங்க. அந்த சரக்கு நியூஸையும் 2 நாளாக ஃபிளாஷ் ஆச்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா. அப்படி சரி சார், நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் அனுப்புகிறோம். டீட்டெயில் எல்லாம் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், அவங்க ஆக்ஷன் சார். வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்ன லைஃப் முடிஞ்சது. வீடு பூந்து வெட்டினாங்க, ஓட வெட்டி கொன்னாங்க. இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ஆனால் அப்படிலாம் கேள்விப்படும்போது இதெல்லாம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஊர், வெளிநாடு, இல்லை நார்த் சைடு, இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு திமிரு, ஒரு பெருமை இருக்கும். நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமி. நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட ரொம்ப நல்லா நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு பெருமை நம்மளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் இனிமேல் நம்மளால் அப்படியெல்லாம் பெருமைப்பட்டுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிட்டே இருக்குது. நான் இதை பற்றி பேச போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் நேசப்பிரபு, இவருக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஜேர்னலிசம் அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா ஒரு பவர். உண்மையை தைரியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உண்மையை பேசணுன்ற ஒரு பவர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு உண்மையை பேசினாலே உன்னை வெட்டுவேன், உண்மையை பேசினாலே உனக்கு உன் உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்ற சூழ்நிலையை இன்னைக்கு நேசப்பிரபுக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. கத்துறாரு, சார் சுத்து போடுறாங்க சார், 5 கார் சார், ஒவ்வொரு கார் பேரும் சொல்றாரு. சார் இனோவா சார், எர்டிகா சார், 5 கார் சுத்தி போட்டாங்க சார், சார் வெட்ட போறாங்க சார், லைஃபே முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு கத்துறாரு. அதோட அந்த ஆடியோ கால் கட் ஆகுது. கேட்கும் போதே பதறுது. நீங்க ஆடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வேற எங்கேயும் நடக்கலைங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பல்லடம்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நிறைய செவரல் கால்ஸ் பண்ணியிருக்கிறாரு, இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. சார் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, ஒரு பிளாக் கலர் பைக் வருது, ஒயிட் கலர் லைட்டு மட்டும் தெரியுது, எனக்கு ஒயிட் கலர் லைட் எரியுது, 2 நாளாக என் வீட்டை நோட்டம் விடுறாங்க, எதுக்காகனே தெரில, யாருன்னு தெரில அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் மாறி ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே அவர் வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக எந்த அளவுக்கு ரிப்போர்ட்டை கிளியராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளியராக கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும். சார் சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார், அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் சார், இந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்க சிசிடிவி கேமராவில் இருக்குது சார். அதுக்கப்புறமா இன்னொரு பிளேஸ் சொல்கிறாரு, அந்த இடத்துல இருக்குது சார், அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும் சார், காப்பாற்றுங்க சார், என்னத்துக்காக வராங்கன்னே தெரில, என்னை சுத்து போட்டுட்டே இருக்காங்க, என்னை பற்றி எங்கள் அப்பா கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க, அவர் எங்கள் அப்பான்றது அவங்களுக்கு தெரியாததால் அவர்கிட்டயே விசாரிக்கிறாங்க, எதிர்க்க இருக்க மொபைல் ஷாப்பில் விசாரிச்சுட்டு போகிறாங்க, வந்தவங்க எல்லாமே 20 to 26 இயர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கும் போதே பதறுதுங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 64 இடத்துல வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு ஐசியூவில் இருக்கிறார் அவரு. அவருக்கு நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும், எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னென்ன வண்டியில் வராங்க, என்ன பைக்கில் வராங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. R15 பிளாக் கலர் வண்டின்னு கூட சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு, சார் நம்பர் என்ன சொல்லுங்க, நம்பர் என்ன பார்த்து சொல்லுங்க. சார் நம்பர் தெரியல சார், நம்பர் பிளேட் இல்லை,
நம்பர் பிளேட் 2 பக்கமும் இல்ல. ஃப்ரண்ட்லயும் இல்ல, பேக்லயும் இல்ல. நம்பர் பிளேட் இல்ல. அதனால நம்பர சொல்ல முடியாது சார்ன்னு சொல்றாரு. கார்லயும் நம்பர் பிளேட் இல்ல. நம்பர் பிளேட் இல்லாத கார் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 நாளா அவர வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரே சுத்தி, சுத்தி, சுத்தி கரெக்ட்டா கிளீனா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்கெட்ச் போட்டு அவர தூக்கியிருக்காங்கங்க. கொடூரமான முறையில அவர தாக்கியிருக்காங்க. இப்ப அவருக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இந்த சொசைட்டி அவருக்கு உண்மைய பேசின ஒரே காரணத்துக்காக. அவரோட குடும்பத்துக்காகவா? அவர் வெட்டுப்பட்டிருக்கிறாரு? இல்ல அவரோட பர்சனல் விஷயத்துக்காக அவர் வெட்டுப்பட்டிருக்கிறாரா? இல்ல. மக்கள்கிட்ட உண்மைய சொன்ன ஒரே ரீசனால இன்னைக்கு அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல யார் பேசுவா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல எத்தன பேரால இந்த அளவுக்கு தைரியமா பேச முடியும்? ஆனா பேசுவாங்க. அதுதான் ஜர்னலிசம். இந்த மாரி 1000 மிரட்டல், இந்த மாரி 1000 நெறைய பேர் உயிரையே குடுத்திருக்கிறாங்க. ஜர்னலிஸ்ட்ன்றது அதுதான். இன்னைக்கு எத்தன ஜர்னலிஸ்ட் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நெறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கும் சில பேர் பிரபு மாரி ஆளுங்க இருக்காங்க. ஜெனரலா இப்போ டாக் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவரோட ஏரியால வந்து வைன் ஷாப்ப வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு. பிளாக்ல 24 ஹவர்ஸும் சரக்கு ஓட்டுறாங்க. எப்ப பாரு இங்க வந்து சரக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப ஓப்பனா வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தரு குடி போதையில அங்க நடு ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அத வீடியோ எடுத்து அத வந்து சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு மிரட்டல் வந்திருக்கு. "நீ இத மட்டும் பப்ளிஷ் பண்ணனா உன்ன கொன்னுடுவோம். இத நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு" அவருக்கு மிரட்டல் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் கூட அவர் கேர் பண்ணாம இத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இதனால தான் நடந்ததா? இதுதானா ரீசனான்றது கிளியரா இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சா தான், அவங்கள புடிச்சா தான் இதோட ரிசல்ட்டே வெளிய வரும். நம்ம சிஎம்மே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாருன்னா, அப்ப அது எவ்வளோ சீரியஸான விஷயம் யோசிச்சு பாருங்க. அவரே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக ரூ. 3,00,000 குடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அண்ட் தென் அப்போசிஷன் பார்ட்டில இருந்து 2 லேக்ஸ் குடுத்திருக்காங்க. காசெல்லாம் குடுக்குறது ஓகே. இப்ப தேவை தான் அவருக்கு. அவருக்கு மெடிக்கல் செலவுக்கு இதுவே பத்தாது. இன்னும் நெறைய தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஏன்னா 64 இடத்துல வெட்டியிருக்காங்க. ப்ளீட் அதிகமா போயிட்டே இருக்குன்றாங்க. ஸோ அதனால இந்த காசே அவங்களுக்கு பத்தாது ட்ரீட்மெண்ட். அவர் உயிர் பொழச்சு வந்தாலும் அவரோட சர்வைவல் எப்படி இருக்கும்ன்றது நிச்சயமா கேரண்டி இல்ல. ஏன்னா இவ்ளோ இடத்துல வெட்டு வாங்கியிருக்கிறாரு. அவரால இதுக்கு மேல எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? எப்படி அவரால வேலைக்கு முடியும்? இது எதுவுமே தெரியல. இன்னும் நெறைய ஆடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் போட்டு உங்கள கஷ்டப்படுத்த விரும்பல நானு. அதெல்லாம் கேட்கும்போது நம்பளுக்கே வந்து அவ்ளோ ஒரு கஷ்டமா இருக்கும். நைட்டு தூங்க முடியாது நம்பளால. அப்படி இருக்கு. ஜஸ்ட் ஒரு சாம்பிள்க்காக தான் அது மட்டும் நான் ஏன்னா சீரியஸ்னஸ் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணுன்றதால தான் அத போட்டேன். இன்னும் நெறைய கிளிப்பிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் போட்டு இந்த வீடியோவ ஹைப் ஆக்க முடியும். பட் அதெல்லாம் நான் விரும்பல. என்ன நடந்ததுன்றது பப்ளிக்க்கு தெரியணும். அது கூட போட வேணான்னு தான் நெனச்சேன் முதல்ல. பட் கொஞ்சமா சீரியஸ்னஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அத நான் போட்டது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இத பத்தி பேசுனா ரொம்ப நல்லாருக்கும். நெறைய பேர போய் சேரும். இப்போ கவர்மெண்ட்டுக்கும், போலீஸ்க்கு தான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. மக்கள் கிட்ட, பப்ளிக் கிட்ட கண்டிப்பா ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும்னா, இந்த கேஸ்ல கவர்மெண்ட்டும், போலீஸும் வந்து தேவையான ஆக்ஷன் எடுக்கணும். அது யாரா இருந்தாலும், எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும், எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும், அவங்களுக்கான தண்டனைய கண்டிப்பா வாங்கி குடுக்கணும். அப்பதான் போலீஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். கவர்மெண்ட் மேலயும் ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா இது 2ம் போலீஸும், கவர்மெண்ட்டும் செய்வாங்கன்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பா செய்வாங்கன்னு 100% நம்பிக்கை இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கார் நேசப்பிரபு. அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவங்க ஃபேமிலிக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவர் நல்லபடியா குணமாயி, ரொம்ப சீக்கிரமா திரும்பி வந்து, மறுபடியும் ரிப்போர்ட்டரா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, அடுத்தவங்களுக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனா அவரு திரும்பி வந்து அவரோட வொர்க்க செய்யணும்னு கடவுள்ட்ட நம்மளும் ப்ரே பண்ணிப்போம். போலீஸ குறை சொல்றதுலயோ, கவர்மெண்ட்ட குறை சொல்றதுலயோ எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா, மறுபடியும் நம்ப அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். ஸோ, நம்புவோம் அவங்கள. போலீஸையும் நம்புவோம், கவர்மெண்ட்டையும் நம்புவோம். ஏதாவது நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையோட இருப்போம். செய்யணும். நிச்சயமா இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கண்டிப்பா வந்து மக்கள்கிட்ட வந்து, இல்ல இது சாதாரண கவர்மெண்ட் இல்லன்னு நிரூபிக்க வேண்டிய பொசிஷன்ல தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. அதே மாரி போலீஸும் வந்து, இல்ல நாங்க என்னைக்குமே உங்களுக்கு நண்பன் தான். நிச்சயமா நாங்க எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுப்போம்னு போலீஸும் நிரூபிக்கிற வேண்டிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு போலீஸும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இது ஒரு பெரிய டாஸ்க்கு. நிச்சயமா அது சக்சஸ்ஃபுல்லா, ஃபேவரா, பப்ளிக்கு ஃபேவரா, உண்மைக்கு ஃபேவரா நிச்சயமா நடப்பாங்கன்னு நம்புவோம். இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். நேசப்பிரபுக்காக நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம்.